ஸ்ரீ பர்வதத்தின் ஸ்ரீ சுந்தரியின் தரிசனத்திற்கு பிறகு காஷ்மீரத்து மகாமாயாவின் மகோன்னத தரிசனம். காஷ்மீரத்தில் குடியிருக்கும் மற்றொரு சக்தி பீட நாயகி அன்னை அமரேஸ்வரி. பீடத்தின் பெயர் காஷ்மீரம் அல்லது ஹிமசக்தி பீடம். அம்மையின் கழுத்தின் மேல் பகுதி விழுந்த இடம் அல்லது கண்டம் விழுந்த இடம். பீட்டேஸ்வரி மகாமாயா. அவளின் பைரவர் திரிசந்தியேஸ்வரர். அம்பிகை மகாமாயா லடாக்கின் ஸ்ரீ சுந்தரி போலவே 4 கரம், ஒரு முகம், ஒரு கால் மடித்து ஒரு காலை தொங்கவிட்டு அமர்ந்திருக்கும் தேவி. அங்குஷம், சாரிகை, வரதம், அபயம், ரிஷப வாகனம் கொண்ட தேவி. சர்வ வித்யா மந்திரங்களும் சித்திக்கும் பீடம். மாத்ருகா அக்ஷரங்களில் உகார மாத்ருகை. அக்ஷர தேவியின் நாமம் உக்ரா தேவி. மேல் கழுத்து அல்லது இடது காது விழுந்த இடமாக கூறுகிறார்கள். மாத்ருகா அக்ஷர தேவி ஒரு திருமுகம், 6 கரங்கள் கொண்ட சிம்மவாகினி. யார் இந்த மகாமாயா? அம்மை அமரேஸ்வரி யார்? அமர்நாத்தின் பனிலிங்கமான அமரேஸ்வரரின் நாயகி. பனிமூர்த்தங்களாக காட்சி தரும் அமர்நாதரும் அவரது அமரேஸ்வரியும் குடியிருக்கும் அமர்நாத் குகையே மகாமாயாவின் சக்தி பீடம். இந்த அன்னையை உமாதேவி என்றும் அழைக்கிறோம். அன்னையை மலையாகவும் குளமாகவும் நதியாகவும் தரிசித்த நமக்கு பனிலிங்கமாக காட்சி தருகிறார். இந்த சக்தி பீட நாயகி மகாமாயா, உமா, அக்ஷர தேவியான உக்ரா தேவி என்ற அநேக நாமங்களை உடையவர். வட இந்திய கோவில்களில் அநேக இடங்களில் சிவபெருமானை தவிர நவக்கிரகங்கள், ரிஷிகள் ஆகியோருக்கும் லிங்கஸ்வரூபம் கொடுத்து பூஜிக்கிறார்கள். நாம் குவட்டில் நவக்கிரக கோவிலில் 9 லிங்கங்களையே நவக்கிரகங்களாக தரிசித்திருக்கிறோம். உஜ்ஜயினியில் அங்காரகனை லிங்க ரூபமாக தரிசிக்க இருக்கிறோம். ஆக மகாமாயாவுக்கும் அமர்நாத் குகையில் லிங்க ரூபம் உள்ளது. அப்பன் பரமேஸ்வரனுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன பனிலிங்கம் அன்னையின் ஸ்வரூபம். அவளே மகாமாயாவாக உமாதேவியாக போற்றப்படுகிறார். இது இயற்கையே அம்மைக்கு தந்த ரூபம். பனிலிங்கங்களாக அம்மையும் அப்பனும் காட்சி தரும் அமர்நாத் குகையே நம் அம்பிகையின் ஹிமசக்தி பீடம். காஷ்மீரமே பவித்திரமான தேசம். ரிஷிகளும் பண்டிதர்களும் கடவுளை தியானிக்க தேர்ந்தெடுத்த இடம். இயற்கையாகவே வளம் பெற்ற இடம். பனிமலைகளும் நதிகளும் நீரோடைகளும் பூக்களும் மரங்களும் நிறைந்த பூமி. சதா காலமும் இயற்கையோடு கடவுளை நினைக்க தூண்டக்கூடிய அமைதியான சூழல். இயற்கை அழகு, ஆரோக்கியமான சீதோஷ்ணம், ரம்யமான இடங்கள். காஷ்மீர் தேசமே இயற்கைக்கும் அதன் மூலமாக கடவுளுக்கும் உண்டான க்ஷேத்திரம் என்றே கூறலாம். நாம் சாதாரணமாக காணக்கூடிய ஆலயங்களில் சிவலிங்கம் கருவறையில் கற்களால் உருவாகி இருப்பவை. நமது திருவானக்காலை தலத்தில் ஜம்புகேஸ்வரர் நீர் உருவில் அருள் பாலிக்கிறார். காவேரி நீர்க்கிடையில் சிவலிங்கமாக காட்சி தருகிறார். இந்த சிரேஷ்டமான கஷேத்திரத்தை மணிப்பூரகத்தில் இருத்தி அமிர்தேஸ்வரன், அமிர்தேஸ்வரி என்று தியானிக்கிறோம். ஆனால் அமர்நாத் குகையிலோ நீர்த்திவலைகளே லிங்க வடிவங்களாக மாறி பனிலிங்கமாக அமரேஸ்வரரும் அமரேஸ்வரியும் காட்சி தருகிறார்கள். அருகில் உருவாக இருக்கும் சிறிய பனிக்கட்டிகளே கணேசரும் ஸ்கந்தனும் என்று தரிசிக்கிறோம். உமாதேவியுடனும் ஸ்கந்தனுடனும் சேர்ந்து சுவாமி சோமாஸ்கந்தராக காட்சியளிக்கிறார். எல்லாமே பனி ரூபம்தான். அமர்நாத் குகை 150 அடி உயரம் கொண்டு அதே அகலம் 150 அடி அகலம் கொண்டு மிக வினோதமான இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஓடும் அமராவதி தேவலோகத்திலிருந்து ஓடி வந்து அம்மைக்கும் அப்பனுக்கும் பாதாபிஷேகம் செய்வது போல தோன்றுகிறது.
ஒரு அபூர்வமான குகையில் அபூர்வமான தேவ தம்பதியர், அவர்கள் பிடிக்க முடியாதவர்கள், அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் அல்லவா. கைலாசம் திபெத்தில் இருப்பதால் நம் இந்தியாவில் தலை சிறந்த பவித்திர கஷேத்திரமாக அமர்நாத்தை நினைத்து இந்துக்கள் ஒவ்வொருவரும் தம் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த பனிமூர்த்தங்களை தரிசிக்க வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த அப்பனையும் அம்மனையும் காணக்கூடிய காலம் மிகவும் குறைவு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என இந்த 3 மாதங்கள் மட்டுமே இந்த புனித ஸ்தலத்திற்கு யாத்திரை மேற்கொள்ள முடியும். மற்ற காலங்களில் பனியில் மூடி இருக்கும் இப்பகுதியை நெருங்குவது கடினம். வழி முழுவதும் பனிப்பாறைகளால் நிரம்பி பனிமழையால் மூடி அமர்நாத் குகையை நெருங்க முடியாமல் இயற்கையை செய்து விடுகின்றது. இயற்கையாக உருவான கஷேத்திரங்களில் சிறிது காலம் மட்டுமே மனித பூஜையும் மற்ற நாட்களில் தேவ பூஜையும் நடப்பதால் இயற்கையை இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து வருகிறது. அமரேஸ்வரரும் அமரேஸ்வரியும் பூலோகத்தில் உலா வரும்போது இந்த அழகான இடத்தில் தங்கி இறைவனார் இரவைக்கு மரணமிலா பெருநிலையை பற்றி விவரமாக ரகசியமாக எடுத்துரைக்கிறார். இதை கேட்ட அனைத்து ஜடப்பொருள்களும் அழியாத தன்மை பெற்றுள்ளன. அத்துடன் இந்த அதிசய குகையின் கூரையின் மேல் இருந்த 2 புறாக்கள் இந்த ரகசியத்தை கேட்டு சிரஞ்சீவிகளாக இன்றும் வாழ்வதாக கூறுகின்றனர். எந்த ஜீவராசியும் தொடர்ந்து இங்கே வாழ முடியாத நிலையில் இந்த 2 பறவைகளும் அனாதி காலமாக வாசம் செய்வது மிகவும் ஆச்சரியமான விஷயம். நமது திருக்கழுகுன்ற வேதகிரீஸ்வரர் கோயில் மலை மீது வரும் 2 கழுகுகள் நினைவுக்கு வருகின்றன. புல்பூண்டு கூட வளர முடியாத அமர்நாத் குகையின் அருகில் 2 புறாக்களின் வாசம் என்பது இறைவன் அருள் அல்லவா. இந்த திவ்ய கஷேத்திரத்தை நினைக்கும் போது நமது கடையாப்பட்டியில் இருக்கும் அம்பாளின் நாமம் நினைவுக்கு வருகிறது. பிரம்ம வித்யாம்பிகை. பூமீஸ்வர சுவாமி அம்பிகைக்கு பிரம்ம வித்யை போதித்த கஷேத்திரம். அதே போல திருவெண்காட்டில் அம்பிகையின் நாமம் பிரம்ம வித்யாம்பிகை. பிரம்மனுக்கு அம்பிகை உபதேசித்த தலம். அவள் கருணையால் மட்டுமே அல்லவா நாம் இந்த மரணமில்லா நிலையை அடைய முடியும். மரணமில்லா நிலை என்றால் மீண்டும் பிறவாமை. அதை பெற நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை சுக்ல யஜுர்வேத சம்ஹிதை விளக்குகிறது. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. மரணத்திலிருந்து மரணமிலா பெருநிலைக்கு அழைத்து செல்வாயாக. இதை செய்யக்கூடியவர்கள் அமரேஸ்வரனும் அமரேஸ்வரியுமாகத்தானே இருக்க முடியும். அசப்தம் ஸ்பர்சம் ரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் கந்தவஸ்யத் அநாத்யனாந்தம் மகதக பரம் துருவம் நிஷாய தன்மிருத்யு முகாத் பிரமுச்சியதே என்கிறது கட்டோபனிஷத். ஒலி, ஸ்பர்சம், ரூபம், சுவை, மனம் என்ற அனைத்தையும் கடந்த அழிவற்ற நிலையை இறைவன் அனுபூதியில் உணரும் போது மரணம் இல்லாமல் போகிறது. அப்படி என்றால் பிறப்பவருக்கு மரணம் இல்லையா? காலன் என்னை அணுகாது என்கிறார் அருணகிரிநாதர். அவருக்கு தெரியாதா காலன் எல்லோரையும் அணுகத்தான் செய்வார் என்று? காலம் வரும்போது பயப்படாமல் நம் அம்மையின் கால்களை பற்றி கொண்டால் அவள் தன்னிடம் நம்மை சேர்த்து கொள்வாள் என்பதுதான் உண்மை. மகதக பரம வியக்தம் அவ்யக்தம் புருஷ பரஹா புருஷான்ன பரம் கிஞ்சித் ச காஷ்டா சாபரகதிகி. எல்லாவற்றையும் விட மகிமை வாய்ந்தவன் இறைவன். அவரை விட வலிமை வாய்ந்தது எதுவுமே இல்லை. ஆக அவரே நம்மின் சேருமிடம் என்கிறது கட்டோபனிஷத். நம் அமரேஸ்வரியின் பாதம் பற்றி கொண்டால் அவள் நம்மை தன்னுடன் சேர்த்து கொள்வார். எப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகள்! காலனையே காலால் உதைத்தவர் அல்லவா அமரேஸ்வரர். அம்மை உமாதேவி தன்னை அடியவருக்கு பிறப்பு இருப்புகளிலிருந்து ஓய்வு பெறச் செய்கிறார். அவள் பவரோகக்னி மிருத்யுமதனி மிருத்யுதார குட்டாரிகா என்கிறது லலிதையின் சகசரனா. மிருத்யும் தீர்த்வா அமிர்தம் அஸ்னுதே. சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முக்திக்கு நாயகி என்கிறார் திருமூலர். இன்னும் ஒரு அன்னை கருப்பையூரில் வராமல் கா என்கிறார் பட்டினத்தார். அன்னையிடம் அம்பிகையின் வழிபாடு இனி ஒரு ஜனனத்தை தராது. ஜனனம் இல்லை எனில் மரணம் இல்லை. ஆக அமரேஸ்வரியின் பாதம் பற்றினால் அமரத்துவம் ஏதலாம். இந்த அரிய சக்தி பீட தரிசனம் கிடைக்க வேண்டி எத்தனையோ தவம் இருக்க வேண்டும். அழகான காஷ்மீர் தேசத்தில் குடியிருக்கும் இந்த அபூர்வ தம்பதியரின் தரிசனத்திற்காக நாங்கள் மதுரையிலிருந்து புறப்பட்டோம். 3 நாட்கள் பயணித்து ஜம்மு சென்று அங்கிருந்து ஸ்ரீநகர் அடைந்தோம். ஜம்மு ஸ்ரீநகர் சாலையே நம்மை பிரமிக்க வைக்கிறது.
பள்ளத்தாக்குகளும் அவற்றில் ஓடும் தவி செனாப் நதிகளும், பச்சை பசேர் காட்சிகள், சினார் மரங்கள், குங்குமப்பூ வயல்கள், பனிபடர்ந்த மலைமுகடுகள், கல்கடன் தன் ராஜதரங்கணியில் எழுதியிருப்பது போல காஷ்மீரத்திற்கு இணை காஷ்மீரமே. Natural beauty, salubrious climate, beautiful valleys, gushing streams, crystal clear lakes and waterfalls. இவற்றின் நடுவே ஒரு சில கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜவஹர் டனல். இதன் வழியே பயணித்து ஸ்ரீநகர் சென்றேன். எவ்வளவு அழகோ அவ்வளவு ஆபத்தும் அல்லவா. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் கண்களில் அசாதாரண பார்வையுடனும் கையில் ஏந்திய ஆயுதத்துடனும் இராணுவ வீரர்கள் தம் கடமையை செவ்வனே செய்வதை காண முடியும். அவர்களுக்கு தலை வணங்கவும் செய்தோம். இந்த முறை யாத்திரைக்கு என்னுடன் என் கணவர், சகோதரி இருவரும் மதுரையிலிருந்து வர என் மகள், மாப்பிள்ளை, பேரன் ஆகிய மூவரும் ஸ்ரீநகரில் சேர்ந்து கொண்டார்கள். சாதாரணமாக பஹல்காம், சேஷனாக் வழியாக அமர்நாத் குகைக்கு செல்வார்கள். நாங்கள் சோனைமார்க், பால்தல் வழியாக சென்றோம். வழிநெடுக நீர்நிலைகளும் அழகான மரங்களும், குறிப்பாக சினார் மரங்களையும் பார்த்து கொண்டே சென்றோம். நல்லபடியாக யாத்திரை முடித்து வர வேண்டுமே என்று மனதுக்குள் சின்ன கணக்கம் இருக்கத்தான் செய்து. மலைப்பிரதேசங்களில் குடியிருப்பவர்கள் விடுவிடுவென்று மலை ஏறி விடுவார்கள். அவர்களுக்கு ஈடு கொடுக்க நம்மால் முடியுமா? அதிகமாக மிரண்டது என் கணவர். எங்களோடு வருவதால் அவரும் குதிரையில் வருவதாக ஒத்துக்கொண்டார். நாங்கள் கிளம்பும் போதே நல்ல மழை. போகலாமா வேண்டாமா என்ற சர்ச்சைகள். நான் வழக்கமான தைரியத்துடன் போயே தீர வேண்டும் என்றேன். இது பிடிவாதம் அல்ல. மீண்டும் ஒரு முறை அமரேசனுடைய தரிசனத்திற்காக இவ்வளவு தூரம் வர முடியுமா என்ற மலைப்பு தான் காரணம். ஒரு வழியாக எல்லோரும் ஒரு மனதாக ஒப்புக்கொண்டு ஸ்ரீநகரிலிருந்து காரிலேயே புறப்பட்டோம். வழிநடுக அருமையான சீதோஷ்ண நிலை, அடர்ந்த மரங்கள், தூரத்தில் தெரிந்த பனிமுகடுகள் கூடிய மலைகள். வலது பக்கம் எங்களுடன் ஓடி வரும் ஒரு நதி. அமர்நாத் குகைக்கு அருகில் ஓடி வரும் அமராவதி நதிக்கு அருகில் இருந்து சேரும் சின்ன சின்ன அருவிகள், நீரோடைகள் எல்லாம் சேர்ந்து கீழே இறங்குகின்றன. அந்த நதியை சிந்த் என்கிறார்கள். நதியில் தண்ணீர் பிரவாகம். யாரோ பாலை நன்றாக காய்ச்சி மேலிருந்து கொட்டுவது போல புகை. நம் நதிகளில், நீர்நிலைகளில் இவ்வளவு தண்ணீர் பார்த்திராத நமக்கு இது மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. நாங்கள் பால்தலில் இருந்து சில கிலோமீட்டர் தாண்டி அமர்நாத் அடிவாரத்தை அடைந்தோம். ஏகப்பட்ட பஸ்களும் கார்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மலை மீது யாத்ரீகர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கீழே இருந்து மேலே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலே இருந்து கீழே வந்தால்தான் மேலே ஏற முடியும். நாங்கள் பர்மிஷன் வாங்கி இருந்ததால் எங்கள் காரை போக விட்டார்கள். மலை மீது ஒரு 14 கிலோமீட்டர் குதிரையில் ஏற வேண்டும். முன்பின் குதிரை ஏறாத எங்களுக்கு இது கொஞ்சம் திகிலாகத்தான் இருந்தது. வைஷ்ணோ மாதாவுக்கு நான் நடந்தே போய்விட்டேன். அமர்நாத் யாத்திரைக்கு பிறகு கேதார்நாத், கைலாஸ்நாத் யாத்திரைக்கு குதிரையில் போயிருக்கிறேன். குதிரை இதுதான் முதல் அனுபவம். இது என்ன, நம் கொடைக்கானல் ஏரியில் குதிரையில் சுற்றுவது போலவா? மலை ஏற வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக 1000 குதிரைகள். இதில் நாம் குதிரையில் சமாளித்துக் கொண்டு உட்கார்ந்து செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் விட குதிரை ஏற்றம் தான் பயத்தை கொடுத்தது. வழக்கமான தைரியம் கை கொடுக்க காலை 8 மணிக்கு கிளம்பினோம். முதல் நாளிலிருந்து சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டோம். முதல் நாள் மதியம் சூப் மட்டுமே சாப்பிட்டோம். ராத்திரி ஒன்றுமே சாப்பிடவில்லை. வயிற்றை காலியாக வைத்துக் கொண்டோம். குதிரையிலிருந்து அடிக்கடி இறங்க முடியாது. நானும் என் சகோதரியும் புடவையிலேயே புறப்பட்டோம். வழக்கமான செருப்புகள். என் சகோதரி ஒரு ஷால் மட்டும் போர்த்தி கொண்டார். நான் அதுவும் இல்லாமல் புறப்பட்டேன். எல்லாரும் குதிரைகள் கிளம்பும் இடத்தை அடைந்தோம். குதிரை பேரம் எல்லாம் கிடையாது. இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த அமர்நாத் யாத்திரையின் போது இராணுவத்தினர் ஆற்றும் சேவை மகத்தானது. எங்கு நோக்கினும் இராணுவ வீரர்கள் கண்ணில் பட்டார்கள். வழி நெடுக 1 கிலோமீட்டருக்கு ஒரு இராணுவ வீரர் என கையில் பிடித்து துப்பாக்கியுடன் காட்சி அளிக்கிறார்கள். நமக்கு அவர்களை பார்க்கும்போது பெருமையாகவும் அதே சமயம் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று வருத்தமும் தோன்றுகிறது. இன்ஸ்டன்ட் காபி போல இன்ஸ்டன்ட் தொலைபேசி நிலையம், அஞ்சல் நிலையம், ஆஸ்பத்திரி, போலீஸ் ஸ்டேஷன், சாப்பாட்டு லங்கர்கள் என்று எல்லாம் தோன்றி இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் இராணுவத்திற்கு கை கொடுக்கிறது. ஒரு வழியாக நாங்கள் குதிரை பேசிக்கொண்டு புறப்பட்டோம். இங்கு குதிரைகள் நடத்துபவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள். இந்த 3 மாதங்கள் தான் அவர்களுக்கு குதிரை ஏற்றம். பாக்கி 3 மாதங்கள் விவசாயம் அல்லது வேற ஏதாவது வேலை செய்வார்.
அரசாங்கம் இவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தாலும் இவர்கள் ஏழைகளாக இருப்பது போலவே தோன்றுகிறது. ஆனால் இந்த யாத்திரையில் இவர்கள் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்த முஸ்லிம் சகோதரர்கள் முகம் நிறைந்த சிரிப்புடனும் இனிய வார்த்தைகளுடனும் நம்மை அழைத்து செல்கின்றனர். நம்மை குதிரை மேல் ஏற்றி இறக்கி குஃபா இதோ வந்து விட்டது என்று கூறி அழைத்து போய் நாம் குதிரைகள் நிற்கும் இடத்திலிருந்து மலையேறி தரிசனம் செய்து திரும்பி வருவரை காத்திருந்து மீண்டும் நம்மை ஏற்றிக்கொண்டு இறங்குகிறார்கள். நாங்கள் எல்லோரும் குதிரை ஏறினோம். வரிசையாக செல்வதும் நம் குடும்பத்தினர் ஒருவர் பின் ஒருவர் செல்வது என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். குதிரைக்காரர் தான் பரிச்சயமான முகம். அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என் ஹேண்ட்பேக்கை கழுத்தில் மாட்டிக்கொண்டு குதிரை ஏறி உட்கார்ந்தேன். என் மகள் எனக்கு முன்னாடி, பின்னால் என் கணவர், சகோதரி. மலையேற்றத்தில் சாலையை பார்த்தால் ஒற்றையடி பாதையை விட கொஞ்சம் பெரிய சாலை. ஒரு பக்கம் உயர்ந்த மலை, இடது பக்கம் ஓடும் ஆழமான நதி. நாம் இருப்பதோ உயர்ந்த இடம். ஆக மொத்தம் ஒரு த்ரில்லிங்கான யாத்திரைக்கு தயாரானோம். நமக்கு இடது பக்கம் இறங்குபவர்கள் அதிகம் இல்லை. இடது பக்கம் இறங்குபவர்கள் வலது பக்கம் குதிரைகள் மேலே ஏறுகின்றன. இடது பக்கம் இறங்குபவர்கள் இறங்குகிறார்கள். 6 மணிக்கு மேல் குகையின் அருகில் தங்க அனுமதிப்பதில்லை. இறக்கி விட்டு விடுகிறார்கள். நம்முடன் வரும் டோலிகள், நடந்து வரும் மனிதர்கள். ஆக நிறைய இடத்தில் டிராபிக் ஜாம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒருவர் தோளில் குழந்தையுடனும் அவர் மனைவி தலையில் பையுடனும் ஏறிக்கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட புண்ணியவான்கள்! யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அழகாக யாத்திரை செய்கிறார்கள். நாம் குதிரை மேல் ஏறிக்கொண்டு குதிரைக்கும் கஷ்டம், கூட வருபவருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். யோசித்து பார்க்கும் போது நாம் எல்லாம் சுயநலவாதிகள் என்று தோன்றியது. நல்ல மழை பெய்து கீழே சகதி. காலை வைத்தால் சரன்று வழிக்கு கபால மோட்சம் கிடைக்கும். ராத்திரி மலை சரிந்து இடது பக்கமாக விழுந்திருந்தது. இதற்கு நடுவில் ஆயிரக்கணக்கான குதிரைகள். வட இந்தியர்கள் பம்பம் போலே ஹரஹர மகாதேவ் என்று கூறிக்கொண்டே ஏறுகிறார்கள். ஒருவர் பம்பம் போலே என்று சொன்னதும் மற்றவர்கள் திருப்பி சொல்கிறார்கள். நாமும் கூறுகிறோம். இது பகவானின் நாமத்தை சொல்வது மட்டும் இல்லை, கடினமான யாத்திரையை சுலபமாக்கி கொள்ள ஒரு வழி. மிகவும் சகதியான இடமாக இருந்தால் இறக்கி நடக்க விட்டு விடுகிறார்கள். எங்களுக்கு முன்னே சென்றவர்களில் ஒருவர் திடீர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிருந்தார். அதனால் அங்கு சிறு கூட்டம். முதல் நாள் ஒருவர் கீழே கால் தடுக்கி பள்ளத்தில் விழுந்து இறங்கியிருந்தார். ஆக இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் நாங்கள் ஏறிக்கொண்டிருந்தோம். திடீரென ஹெலிகாப்டர் மேலே பறக்க குதிரைகள் பயந்து தாறுமாறாக தடுமாற குதிரை மேல் இருந்தவர்கள் குதிரைக்காரர்களை திட்ட ஒரு உள்நாட்டு கலவரமே நடந்து முடிந்தது. டிராபிக் ஜாமில் இருந்து மீண்டு குதிரைகள் கிளம்பின. ஆக மொத்தம் பகவானை மட்டும் நினைக்கக்கூடிய இந்த புனித இடத்தில் கூட நம்மால் கோபதாபங்களை அடக்க முடிவதில்லை. எனக்கு கிடைத்த கைடுகள், வழிகாட்டிகள், துணைகள் எல்லோருமே அதி அற்புதமானவர்கள். எனக்காக ஆண்டவனும் அம்பாளும் அனுப்பிய துணைகள். அவர்கள் துணை இல்லாமல் என்னால் இவ்வளவு சக்தி பீடங்களை தரிசனம் செய்திருக்க முடியுமா? எவ்வளவோ வருடங்கள் ஆகி முகம் மறந்து போன அந்த முஸ்லிம் அன்பருக்கு என் மனமார்ந்த ஆசிகளை சமர்ப்பிக்கிறேன். வண்ணான் வீடு எங்கே? இன்னும் கொஞ்சம் தூரம். நம் அகப்புற அழுக்குகளை தோய்த்து சுத்தம் செய்து நிர்மலமான மனதை கொடுக்க வண்ணானான அந்த சிவபெருமானும் அவரை பிரியாத அம்பிகையும் இன்னும் தூரத்தில் இருக்க நாம் அவர்களை தேடி போய் கொண்டிருக்கிறோம். காலை 11 மணிக்கு பாதி தூரம் கடந்த நிலையில் குதிரைகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கிறார்கள். பாறைகளிலிருந்து வரும் நீர்வீழ்ச்சிகள். கீழே விழுந்து தண்ணீர் ஓடுகிறது. குதிரைகள் அந்த நீரை குடித்து தாகசாந்தி செய்து கொள்கின்றன. குதிரைகளுக்கு சாப்பிட வெல்லம் கொடுக்கிறார்கள். எல்லா குதிரையோட்டிகளும் சிரம பரிகாரம் செய்து கொள்கிறார்கள். சில குதிரைகள் மிகவும் சிநேகிதமாக ஒன்றையொன்று கூப்பிட்டு சேர்ந்து தண்ணீர் குடிப்பது மகிழ்ச்சியான காட்சி. இன்னும் 8 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும். மீண்டும் குதிரை ஏற்றோம். வளைந்து வளைந்து சுற்றி சுற்றி ஏராளமான குதிரைகள். அந்த மலைப்பாதையில் போகும்போது திகிலாக இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. மனிதர்களில் பலவிதம். கோபப்படுபவர்கள், திட்டுபவர்கள், கடவுள் நாமத்தை மட்டுமே சொல்பவர்கள். இதற்கிடையே எங்கள் பேரன் அப்பாவின் தலை மீது வாந்தி எடுக்க அவர் கீழே இருந்த பனிக்கட்டியை எடுத்து தலையை சுத்தம் செய்து கொண்டது சிரிப்பாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது. மலை ஏறும்போது நமக்கு இருக்கும் எதிர்பார்ப்புகளாலும் பயத்தாலும் சுற்றி இருக்கும் இயற்கை காட்சிகளை ரசிக்க தவறுகிறோம். எப்பேற்பட்ட அழகான இடம்! சுவாமியும் அம்பாளும் மனித நடமாட்டம் இல்லாத இந்த இடத்தில் குடியிருப்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. இதை நினைத்து வியந்து வியந்து ஏறிக்கொண்டிருந்தோம். இதோ குஃபா. தூரத்தில் தெரிந்த குகையும் அதை நோக்கி எறும்பு கூட்டம் போல ஊர்ந்து கொண்டிருந்த மனிதர்களும் தெரிந்தார்கள்.
அப்பாடா, இன்னும் சிறிது நேரத்தில் வாழ்க்கையில் மறக்க முடியாத அமர்நாத் அமரேஸ்வரி தரிசனம். குதிரைகள் எல்லாம் ஒரு எல்லைக்கோட்டில் நிற்க வைத்து நம்மை இறக்கி விடுகிறார்கள். குதிரைக்காரர்கள் எச்சரித்தார்கள், 6 மணிக்கு முன்னால் வந்து விட வேண்டும், அதற்கு மேல் கீழே இறங்க முடியாது, நம்ம இங்கே இருக்க அனுமதிக்க மாட்டார்கள், நாங்கள் இறங்கி விடுவோம், பிறகு நாளை காலையில் தான் உங்களை அழைத்து போவோம் என்றார்கள். நாங்களும் சரி என்று கூறிவிட்டு நடந்தோம். மணி 3:40. இன்னும் 2 மணி நேரத்தில் தரிசனம் முடித்து திரும்ப வேண்டும். கண்ணுக்கெட்டின தூரம் பனி, அதன் மேல் டார்பாலின் போட்டு டென்ட் போட்டு 2 பக்கமும் கடைகள், பூஜா திரவியங்கள் மற்றும் சாப்பாட்டு பொருள்கள் விற்கிறார்கள். நாங்கள் 2 பக்கமும் பார்த்து கொண்டே ஏறினோம். மூச்சு திணறியது, மூச்சு வாய்க்குள் வந்துவிடும் போல தோன்றியது. நம்மை விட வயதானவர்கள் பம்பம் போல என்று கூறிக்கொண்டே போவது நமக்கு கொஞ்சம் வீரத்தை கொடுக்கிறது. நாமும் ஓம் நம சிவாயா என்று சொல்லிக்கொண்டே ஏறுகிறோம். இதற்குள் எங்கள் பேரன் பசிக்கிறது என்று அழத் தொடங்கினான். நாங்கள் அவனை சமாதானம் செய்து கொண்டு ஒரு இடத்தில் அமர என் மகளும் மாப்பிள்ளையும் வேகமாக ஓடி கியூவில் நிற்காமல் தரிசனம் செய்துவிட்டு திரும்பி ஓடி வந்தார்கள். இப்போது நானும் என் சகோதரியும் கிளம்பினோம். என் கணவர் அங்கே அமர்ந்து விட்டார். எனக்கு சிவபெருமான் இங்கே இருக்கிறார், நான் அந்த கூட்டத்தில் வரவில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். நாங்கள் இருவரும் மெதுவாக கியூவில் போய் சேர்ந்து எறும்பு ஊறுவது போல அர்த்தநாரீஸ்வரை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தோம். இதோ அமர்நாத், சுத்தமான நிர்மலமான அப்பழுக்கற்ற பனிலிங்க தரிசனம். அவர் மேல் சந்தனம், குங்குமம், பூக்கள். அருகிலேயே அன்னை உமாதேவி. என்னே இந்த ஜெகன்மோகன தம்பதியின் திவ்ய ரூபம். அமலை விமலை நிர்மலையாக காட்சியளித்த மகா மாயா, தீய சக்திகளை எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் அம்மை. தன் பெருமைகளை வெளிக்காட்டாது பதிக்கே அனைத்து பெருமைகளையும் தந்து அடக்கமாக அமர்ந்திருக்கிறாள். கூட்டத்தில் சுவாமி அம்பாள் தரிசனம் 2 நிமிடம் கடத்தால் அதிகம். நமக்கு முன்னேயும் பின்னேயும் மனித வரிசை. எல்லாரும் எங்கிருந்தோ சுவாமியை தரிசிக்க வந்திருப்பவர்கள். பண்டா அவசரமாக மந்திரம் சொல்லி தட்சிணை வாங்கி கொண்டார். கூட்டம் அப்படி. நாங்கள் இறைவனையும் இறைவியையும் தரிசித்த சந்தோஷத்தில் திரும்பினோம். அங்கே இருக்கும் சிறிய இராணுவ கேம்ப், போலீஸ் தானா, முதலுதவி சிகிச்சை மையம் ஆகியவற்றை பார்த்து கொண்டே இறங்கினோம். இவர்களின் சேவை அரிய சேவை. எப்பேற்பட்டது! அங்கேயே படுத்து அந்த ஜில் தண்ணீரில் குளித்து சாப்பிட என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்டு பாவம் இவர்கள் என்று தோன்றியது. அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டே இறங்கினோம். சுவாமி கமலாத்மானந்தாஜி இங்கே 1 வாரம் இருந்து சிவ தரிசனம், சிவ பூஜை செய்திருக்கிறார். என்னே அவரின் பக்தியும் மனோதிடமும். நானும் என் சகோதரியும் மெதுவாக கீழே இறங்கினோம். பசியாக இருந்த எங்கள் பேரனுக்கு கிச்சடி வாங்கி கொடுத்தோம். ஆண்கள் டீ குடித்தார்கள். நாங்கள் எதுவுமே சாப்பிடவில்லை. கீழே இறங்க வேண்டுமே என்ற பயம். இங்கே சின்ன சின்ன கடைகளில் யாத்ரீகர்களுக்கு டீயும் கிச்சடியும் தந்து உபசரிக்கிறார்கள். எந்த மகான்களோ இப்படிப்பட்ட சேவையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் 6 மணிக்கு முன்பே குதிரைகள் நிற்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். குதிரைகளை களைப்பு நீக்கி தயாராக வைத்திருந்தார்கள். அவற்றின் மேலே ஏறிக்கொண்டோம். நல்ல வெளிச்சம். 6 மணிக்கு கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஏறுவதை விட இறங்குவது கடினம். நமக்கு சரியாக உட்கார தெரிவதில்லை. போகும்போது ஒரு குறிக்கோளை அடைய செல்வதால் ஒன்றுமே தெரிவதில்லை. திரும்பும் போது இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் ஆரம்பமாகிறது. குதிரையில் சகதியில் வழுக்குமோ என்ற பயம். அதல பாதாளம். மீண்டும் பம்பம் போலோ சொல்லிக்கொண்டே இறங்கினோம். சரியாக 8 மணிக்கு சூரியாஸ்தமனம். வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இருட்டு கவிய தொடங்கியது. நாங்கள் அழகாக டார்ச் லைட் வாங்கி அதை பெட்டியிலேயே பூட்டி வைத்து விட்டு வந்திருந்தோம். எங்களுக்கு முன்னால் சென்றவர்களும் பின்னால் வந்தவர்களும் இதே கதைதான். எல்லோரும் நம்மளவே புத்திசாலிகள் என்பது மனதுக்கு திருப்தியாக இருந்தது. நல்லவேளை சில மனிதர்கள் தங்களுடைய செல்போன் மூலமாக வெளிச்சம் தந்தார்கள். எதுவும் எப்படியானாலும் குதிரைகள் லயம் தப்புவதில்லை. ஒரு நாட்டியம் ஆடுவது போல அழகாக 4 கால்களையும் உபயோகித்து சரியான இடத்திற்கு நம்மை கூட்டி போகின்றன. நான் என் குதிரையே அதிகமாக நம்பினேன். பேட்டா, நீ ரொம்ப நல்ல குதிரை, என் அழகாக கூட்டிக் கொண்டு போகிறாய் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். இதோ சமதளம் வந்து விட்டது. எவ்வளவு ஆனந்தம், சௌக்கியம், பத்ரும். மெதுவாக குதிரையை விட்டு இறங்கினோம். அழகாக வண்டியை கண்டுபிடித்து விட்டோம். வாழ்க்கையில் இதுவரையில் அனுபவித்திராத ஆனந்தத்துடனும் நிம்மதியுடனும் வண்டி ஏறினோம். பேச திறனு இல்லை, களைப்பு, பசி. அம்மா, இங்க நிறைய சாப்பிடும் லங்கர்கள் இருக்கும், சாப்பிடுவீர்களா? லங்கர் என்றால் சாப்பாடு கிடைக்கும் இடம். பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சலம் ஆகிய ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் வந்து யாத்ரீகர்கள் சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது என்று வயிறு நிறைய சாப்பாடு போடுகிறார்கள். இந்த கைங்கரியத்தை வருடக்கணக்காக அமர்நாத் யாத்திரையின் போது செய்கிறார். டென்ட் அடித்து சமைத்து பரிமாறி அங்கே போர்வை, தலையணை, கம்பளி வைத்திருக்கிறார்கள். படுத்துக் கொள்ளலாம். மசாலா
பூண்டு வெங்காயம் போடாமல் சுத்த வைஷ்ணு சைவ சாப்பாடு. எல்லாரும் ஒரு லங்கரில் நுழைந்தோம். எங்களை மிகவும் உபசரித்து சாப்பிட உட்கார சொன்னார்கள். ராத்திரி மணி 10. தந்தூரி ரொட்டியா அல்லது தவா ரொட்டியா என்று கேட்டு சுட சுட ரொட்டி பரிமாறி அதற்கு தால் மற்றும் கடி என்றால் நம் மோர்குழம்பு போல தொட்டுக்கொள்ள தந்தார்கள். எவ்வளவு ரொட்டி வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். பிறகு சாதம், தால், தொட்டுக்கொள்ள ஊறுகாய். இதற்குள் யாரோ ஒருவர் என் மகளுக்கு தலைவலி என்று சொன்னவுடன் வாயில் ஒரு மாத்திரையை போட்டு ஹாட் வாட்டர் பேக்கால் தலையை ஒற்றி கொண்டிருந்தார். பாப்பா, என்ன இவர்கள் பரிவு, அன்பு, சேவை! எல்லாருக்கும் ஒரு டம்ளர் மசாலா பால் ஆத்தி குடிக்கும் சூட்டில் தயாராக வைத்திருந்தார்கள். அந்த குளிருக்கு ரொம்ப இதமாக இருந்தது. இங்கே படிக்கிறீர்களா என்று கேட்க நாங்கள் இல்லை என்று கூறி அவர்களை நமஸ்கரித்து ஆசீர்வதித்து நன்றி கூறிவிட்டு கிளம்பினோம். அமர்நாத் யாத்திரையிலிருந்து திரும்பும் போது கண்டிப்பாக ஷீர்பவானி அம்மனை தரிசிக்க வேண்டும். ஆனால் அமர்நாதரை தரிசித்த பின் புடா அமர்நாதரை தரிசிக்கவில்லை என்றால் யாத்திரையே பூர்த்தியாகவில்லை என்று அர்த்தமாம். ஆக நான் புடா அமர்நாத் தரிசனத்தை பற்றி கூறிவிட்டு பிறகு ஷீர்பவானி தேவியை பற்றி எழுதுகிறேன். அடுத்து நாம் சந்திக்க போவது புடா அமர்நாத். என்னுடன் இந்த பயணத்தில் கூடவே வந்து சக்தி பீடங்களை தரிசிக்கும் உங்கள் அனைவருக்கும் தேவியின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். இந்த என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு உடனே அந்தந்த தேவி தரிசனம், அந்த சக்தி பீட தரிசனம் உடனே கிடைத்துவிடும். ஆகையால் என்னுடைய இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Dear listeners, I am very happy that you will be traveling with me to all the Shakti Peeths, and Mata has been blessing you all with her grace. And if you can subscribe to this channel, you can immediately get the Shakti Peeth descriptions. Thank you so much.